Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட் ஈவினிங். ஸோ நம்ம நேற்று எதிர்பார்த்த மாதிரி வந்து நம்ம அந்த 820 840 ஜோன் சொல்லி ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து அழகாக பொறுமையாக மேலே வந்துச்சு. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை லோ மார்க் பண்ணிடணும். அது உடச்சதுக்கப்புறம் அழகாக மேலே போச்சு. அப்புறம் இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஓகேவா, நேற்றே சொல்லியிருந்தேன் நான். ஓகேவா, நேற்று இல்லை நேற்று வீடியோலையுமே சொல்லியிருந்தேன். ஒரு வேளை மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே போகுது அப்படின்னா இந்த 2450 லெவலை தாண்டி தான் மேலே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மேலே போச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் போடும்போது வந்து ஷார்ட்ஸ் வந்து எடுத்திருந்தேன். 55க்கு மேலே ஸ்டாப் லாஸ்ன்ற மாதிரி மட்டும் வச்சிருந்தேன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நம்மளோட ஜென்ரல் குரூப்ல இல்லை, நம்மளோட ஸ்விங் ட்ரேடிங் குரூப்ல வந்து நான் இதுவாகவே போட்டிருந்தேன். ஸோ அங்கே அதேமாரி அந்த ஜோனை தொடும்போது வந்து போதும், இந்த பவுன்ஸ் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்னொன்று வந்து அந்த ஸ்பாட்டுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இங்கே வந்து ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னொன்று 24,000க்கு கீழே வந்து சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக 3 மணி வரைக்கும் பெருசாக அது கீழே வரல. இப்போ தான் அது பொறுமையாக கீழே வருது அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ தான் வந்து 24,000க்கு கீழே வந்திருக்கு. பட் ஆனால் செட்டில்மெண்ட் எப்படி பார்த்தாலும் வந்து எனக்கு தெரிஞ்சு மிட்ல தான் வரும். செட்டில்மெண்ட் வந்து 24,000 வராதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நாளைக்கு அதே மாதிரி தான். இப்போ இந்த லெவல் நோட் பண்ணிங்க சரியா. இந்த ஸ்விங்கு அப்படின்னா இந்த ஸ்விங்கு, இந்த 2 ஸ்விங்குக்கு கீழே நாளைக்கு வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே முடிஞ்சிச்சு, இந்த ரைஸ் வந்து முடிஞ்சிச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து மெயினாக மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ செட்டில்மெண்ட் பார்ப்போம். செட்டில்மெண்ட் இப்போ மார்க்கெட் லைவ்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால செட்டில்மெண்ட் என்ன நடக்கும் அப்படின்றது பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட்டு 30 மினிட்ஸோட ஓகேவா, அந்த லோ ஹை தான் அந்த செட்டில்மெண்ட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3 மணிக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. தான் 3 மணியோட கேண்டில். ஸோ இது 3:05 3:10 3:15 3:20 3:25. ஸோ அதே மாதிரி இப்போ தான் இப்போ 3:30 கேண்டில் க்ளோஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அப்போ அதனால என்னன்னா ஸோ 3 மணிக்கு இங்கே ஆரம்பிச்சது. ஸோ க்ளோஸ் வந்து இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு செட்டில்மெண்ட் வந்து சம்மர் அரௌண்ட் இங்கே தான் க்ளோஸ் ஆகும். அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். இன்னும் 2-3 மினிட்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா 3:30 க்ளோஸ் ஆகும். அப்புறம் ஒரு 1 or 2 மினிட்ஸில் வந்து செட்டில்மெண்ட் அதை நம்ம பார்த்துக்கலாம். பட் அதான் இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது புலிஷா பீரிஷா எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டன்ஸ் வந்ததுனால நான் வந்து பெருசாக எதுவும் எடுத்துக்கலாம். இன்னொன்று நம்ம வந்து யூஎஸ் ஆயில் நம்ம பார்க்குறோம். யூஎஸ் ஆயில் வந்து இன்றைக்கி வந்து டவுன் தான் இருந்துச்சு. மேபி அதுதான் இன்றைக்கி மேஜராக பவுன்ஸுக்கு ரீசனாக இருக்கும். பட் யூஎஸ் ஆயிலில் பொறுத்த வரைக்கும் ஓகேவா, நான் வந்து எதிர்பார்க்குறது நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நிறைய தடவை சொல்லிட்டே இருக்கிறேன். நான் வந்து ஒரு 120 to 150 வந்து யூஎஸ் ஆயில் வந்து நான் எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் அது இமீடியட்ன்ற மாதிரி இல்லை, அது நான் ஸ்ட்ரக்சரலாக எதிர்பார்க்குறேன். அதை இதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுப்போம். எப்படி போகுது அப்படின்றத மட்டும் நான் யூஎஸ் ஆயில் ட்ரேட் பண்ணுறது இல்லை, நான் சொல்லிய என்னோட பர்செப்ஷனை போட்டு போய் மார்க்கெட்டு என்ன நடக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி. ஸோ இந்த 64 65ன்றது நல்ல லெவலாக இருக்கும். அந்த பாட்டம் ஃபார்ம் ஆகி ஓகேவா, நல்ல ஃபார்ம் ஆச்சு. இப்போ ஃபார்ம் ஆகி கடைசியாக இப்படி மேலே ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து இந்த 64லேருந்து இந்த 70 ஜோன் வந்து நல்ல இடமா இருக்கும். ஸோ இதை தான் மைண்டில் வச்சுன்னு நம்ம பார்க்கணும். அகெயின் கம்மிங் பேக் டு மார்க்கெட் முடிஞ்சிச்சு. இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பெருசாக இல்லை. எனக்கு ஒரு பால் ரைஸு அது அப்படியே கன்சல்டேட் ஆகுது அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். ஸோ ஃபர்தராக வந்து இந்த லெவலுக்கு கீழே போகணும் அப்படின்னா 24,000 கீழே வந்து சஸ்டைனபிள் ஆகணும். இன்னொரு 1 or 2 மினிட்ஸில் நமக்கு தெரிஞ்சிடும் அது என்னது. இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3% டவுன் தான். ஸோ அதனால் இது நல்லா போயிடுச்சு. ஐடி வந்து கீழே வந்துகிட்டே இருக்குது. ஐடி சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஐடி வந்து லோவரில் போயிட்டே இருக்கு. சரியா, அது வந்து அந்த ஏஐயோட இதனால ஏற்கனவே ஒரு தடவை வந்து டவுன் வச்சது, அதுக்கப்புறம் ஒரு சின்ன புல் பேக் வச்சது, திரும்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அப்படியே கீழே போயிட்டே இருக்கு. பட் என்ன தான் இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஐடி வீசா வந்து வாங்குறவங்க வந்து பொறுமையாக அக்யூமுலேட் பண்ணலாம். இப்போ பொறுமையான நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு 1 hour சார்ட் வச்சு பார்த்துட்டு சரியா பொறுமையாக அக்யூமுலேட் பண்ணலாம். இப்போ நானும் அக்யூமுலேட் பண்ணி தான் வச்சிருக்கேன். நான் இந்த இடத்துல வரும்போது அக்யூமுலேட் பண்ணேன், திரும்பி ஃபால் வரும்போது இங்கேயும் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்ட்டாக வந்து இப்போ இந்த இடத்துல போயிட்டு இருக்கு. இன்னும் இது வரைக்கும் வாங்கல. இன்னொரு 1 or 2 days நான் பொசிஷனை கொஞ்சம் புக் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் வாங்குவேன் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி எஃப்எம்சிஜி வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், அதுவும் வந்து ஒரு பக்கம் நல்லா போகுது. நம்ம அந்த சார்ட்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து இந்த ஜோனில் வந்து ஏப்ரலில் வந்து எஃப்எம்சிஜி வாங்கிக்கலாம் சொல்லி வியூவாக போட்டிருந்தோம். ஸோ செட்டில்மெண்ட்டும் வந்துச்சு. ஸோ அது வந்து இப்போ தான் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகி உள்ளே இருக்குது. அது நம்ம ரீடீஃபிண்டாக பண்ணிட்டு நம்ம சார்ட்டை வந்து நாளைக்கெல்லாம் பார்ப்போம். அகைன் நிஃப்டி நான் சொன்ன மாதிரி 24,000க்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். சரி, இப்போ இதோட எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இது ஒன்றும் இல்லை, இது ஜஸ்ட் ஒரு புல் பேக் ஆல் தான். இப்போ ஃபாலு இதோட ரைஸு இது மொத்தமாக ஃபால் ஆயிடுச்சு. சரியா, இன்னொன்று அந்த சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகிறதுனால இந்த ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 38% இருக்குமா. ஸோ 38% வந்து ரெஸ்டன்ஸ் எடுக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ திரும்பி வந்து இது மேலே போச்சு அப்படின்னா இது வரைக்கும் வரும். அது மேலே போகணும். போகல அப்படின்னா இந்த என்டையர் ரைஸும் வந்து புல் பேக் ஆகி ஒன்று இங்கே வரணும், இல்லைன்னா நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்துருந்தோம்ல இந்த லெவல் வந்து வரணும். ஸோ இங்கேருந்து வர பவுன்ஸ் வந்து பொறுமையாக வந்துச்சு. இப்போ தான் இதுக்கப்புறம் இந்த பவுன்ஸுக்கு வரணும்னா இந்த ஹை தாண்டி மேலே போகணும்.
அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இது புல் பேக் தான் ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து இந்த சப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட 3வது தடவை டெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ 4வது தடவை டெஸ்ட் ஆகும்போது மோஸ்ட்லி உடஞ்சிரும். உடஞ்சதுன்னா இதான்றது தான் என்னோட எதிர்பார்ப்பு. இப்படி தான் மேலே போனாலும் கீழே போனாலும் நான் மோஸ்ட்லி வச்சு தருவேன். பட் ஓவராலாக ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது எனக்கு வந்து இதுதான் தோணுது. இதை மைண்டில் வச்சுப்போம். ஸோ நாளைக்கு இதே மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்மளோட பொசிஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும்ல, பொசிஷன் ரிவ்யூ பண்ணவே. பொசிஷனாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கோம்ல, ஜென்ரலாக நீங்களாம் பார்க்கறதுக்கு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இன்னைக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரு 36,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகேன்ற மாதிரி வச்சுக்கலாம். அதுலேயும் அதே மாதிரி தான் பெருசாக வந்து நான் அந்த பொசிஷன் வந்து பல்காக எதுவும் போட்டு க்ளோஸும் பண்ணல, இல்லை எதுவும் பண்ணல. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 7th பொசிஷன் இல்லை, சரியா? 7th பொசிஷன் இல்லை, 14th தான் மேஜர் பொசிஷன் இருக்குது. ஸோ 14th நல்லா எம்டிஎம் ரிகவர் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் அதே மாதிரி தான். இந்த கால் வச்சிருந்தேன், தூக்கி உள்ளே போட்டிருக்கேன். ஏற்கனவே டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் மட்டும் வச்சிருந்தேன், அதை தூக்கி உள்ளே போட்டிருக்கேன். அவ்வளோதான், அது மட்டும் தான் வச்சிருக்கேன். 24th, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 28லேயும் வந்து நான் ஸ்டாடில் தான் வச்சிருக்கேன், டைட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ இந்த 2 பொசிஷன் தான் மேஜராக இன்னையோட எம்டிஎம்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் இப்போ ஆகஸ்ட்டில் ஏதாவது பொசிஷன் இருக்கான்னா ஆகஸ்ட்டில் இந்த பொசிஷன் தான் இருக்குது. ஆகஸ்ட்டில் இந்த பொசிஷன் வந்து நான் ஆக்சுவலாக வேரியேஷன் வச்சிருந்தேன். இன்னைக்கு மார்க்கெட் மேலே போனதால அது பெருசாக வந்து எனக்கு ஃபேவரபுளாக இல்லை, கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து எனக்கு அடிச்சுட்டா இருக்குது அப்படின்றத வச்சுப்போம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதான் நம்ம பொசிஷன்ஸ் இங்கே லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 14th இருக்க பொசிஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 21st, சரி 21st வந்து நம்ம ஸ்டார்டில் வச்சிருந்தோம். அது வந்து கொஞ்சம் நல்லாவே கரைஞ்சி வருது. அதுவும் இன்னைக்கு ஒரு 3,000 ப்ராஃபிட் தான் வந்துருக்கு. அது இன்னும் ரேஞ்சிலே இருக்கிறதுனால அதை அப்படியே தான் வச்சிருக்கேன். நான் எதுவும் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணல. நான் பேசிக்காக அந்த ஸ்டாடில் ஸ்டாங்கில் வந்து ஒரு சிம்பிளாக ரூல் பேஸ்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் தான் பண்ணுறேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆலிஸ் ப்ளூவில் வந்து பெருசாக மந்த்லியில் மட்டும் ட்ரேட் போட்டு ஒன்றுமே எதுவும் பண்ணாமல் அப்படியே கம்முன்னு இருப்போம் பார்த்தீங்களா, அந்த அக்கௌண்ட் பார்ப்போம். அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 5 ரூபா வந்திருக்கு. ஓவராலாக ஒரு 5 ரூபா. அது பிரித்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக ஆகஸ்ட் ஸ்டாங்கில் இருந்துச்சு. ஆகஸ்ட் ஸ்டாங்கில் வந்து இன்னைக்கு ஒரு 2,000 ரூபா கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஜூலையில் வந்து லேடராக இருந்துச்சு. ஸோ லேடர்னா என்ன வரும்னா ஒரு பை இங்கே, செகண்ட் பை இங்கே, தேர்ட் செல்லு, சரி ஒரு பை இங்கே, ஃபர்ஸ்ட் டார்கெட்டில் ஒரு செல்லு, இந்த டார்கெட்டில் ஒரு செல்லுன்ற மாதிரி இருக்கும். அப்படின்றதுல வந்து 23ல பை பண்ணி வச்சிருக்கிறேன், 24ல ஃபர்ஸ்ட் செல்லு, 24,600ல செகண்ட் செல்லு. கொஞ்சம் ரேஷியோ மாதிரியும் பண்ணி வச்சிருக்கேன், அதிகமாக செல் பண்ணி. அது ஓவராலாக பார்க்கும்போது அதுக்கான ப்ரொடெக்ஷன், ஓகேவா, அதுக்கான ப்ரொடெக்ஷன் வச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் அதிகமாக செல் பண்ணியிருந்தாலும் ப்ரொடெக்ஷன் வச்சிருக்கேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த ப்ரொடெக்ஷன் வந்து 25,500ல லாக் ஆகிற மாதிரி இருக்கும். கீழே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த லேடரோட மேஜர் இது வந்து இதான்னு வச்சுப்போம். ஸோ இது நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு 5 ரூபா வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெருசாக பொசிஷன் எதுவும் அதுக்கப்புறம் எதுவும் இனிஷியேட் பண்ணல. ஆக்சுவலாக நான் ஜூன் புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டு 6 ஏறுமா அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். நான் வந்து ஏறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் இருந்தால் ஆட் பண்ணலாம்னு வச்சிருக்கேன். மற்றபடி ஃபண்டாக பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக தான் வச்சிருக்கேன், ஒன்றும் பெருசாக இதில் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்றம் வந்து கன்சர்வேட்டிவா பண்ணணும்னு சொல்லுவோம்ல, அந்த அக்கௌண்ட் ஒரு தடவை பார்ப்போம். அந்த அக்கௌண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஓவரால் எம்டிஎம்மா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 ரூபா ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. சூப்பர். அப்புறம் இதில் தான் ஆர்டர் போட்டிருக்கோமா அப்படின்னு பார்த்துருவோம். ஆர்டராக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆர்டரும் ஒன்றும் கழட்டல. சரியா, இருக்கிற பொசிஷன் அப்படியே தான் வச்சிருந்தோம். நேற்று டைப் பண்ணதும் அப்படியே தான் வச்சிருந்தோம். இப்போ 7th ஜூலைல வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நான் நேற்று வந்து டைப் பண்ணி தான் வச்சிருந்தேன். அதனால இன்னைக்கு வந்து நான் பெருசாக ஒன்றும் பண்ணல. அதில் வந்து சும்மா ஒரு 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 1,900 அதிகமாக தான் வந்திருக்கு. ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் வந்து இதுக்கப்புறம் 14th பார்ப்போம். 14th ஜூலைலையும் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 8,000 வந்திருக்கு. ஸோ 14 ஜூலை நல்லா ரிகவர் ஆயிருக்கு. அப்புறம் 21st வந்து நான் ஒரு ஸ்டார்ட் வச்சிருந்தேன். சாரி 21 ஜூலைல தான் ஸ்டார்ட் வச்சிருந்தேன். 2 லாட் தான் வச்சிருந்தேன். ஏன்னா 7 ஜூலை பொசிஷன் ஃபுல்லாக புக் பண்ணதுனால நான் அது புதுசாக எடுக்கல. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இன்னைக்கு ஒரு 3,000. ஸோ 2 லாட்டுக்கு 3,000 சேர்த்து தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட் தான் 25 ஆகஸ்ட்னு ஒரு பொசிஷன் இருக்கும், அது மட்டும் தான் வச்சிருக்கேன். அதுல வந்து நம்ம தான் அதில் நான் பேரிஸ் தான் வச்சிருக்கேன். அந்த பேரிஸ்னா அப் சைடில் மட்டும் ப்ரொடெக்ஷன் வச்சிருக்கிறேன். நான் ஹெவியாக கால் செல் பண்ணிருக்கேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலே வந்ததுனால இன்னைக்கு ஒரு 1,000 1,100 நெகட்டிவ்ல தான் இருக்கு. பட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு 12,800 வந்திருக்கு. ஸோ பே ஆஃப் வந்து பார்க்குறோன்னா நம்ம ஜென்ரலாக பார்ப்போம் பே ஆஃப். ஸோ நம்மளோட ஏற்றம் அக்கௌண்ட்ஸ் வந்து அந்த கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் இங்கே வச்சிருப்பேன். அது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 ரூபா வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம ஏற்றம் ஆரம்பிச்சு 2.9 தொட்டுட்டோம். இன்னொரு 10 ரூபா வந்துச்சுன்னா 3 lakhs விட்டுருவோம்னு நினைக்கிறேன். அது என்னதான் நம்ம பெருசாக இதில் ட்ராக் பண்ணல, வெறும் இங்கே ட்ராக் பண்ணுறதோட சரி. நான் பிஎன்எல் வரைக்கும் இன்னும் உள்ள எல்லாம் செக் பண்ணிலாம் பார்க்கல. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் ஓப்பனில் இருக்குது. இது நல்லாவே டைட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ இது இருக்குது. நாளைக்கு பார்த்துட்டு ஸோ நாளைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ சார்ட்டாக வந்ததில்ல, இது வந்து இப்படி டிப்பாய் நிற்கிது. ஸோ இந்த ஹைட் இப்போ நாளைக்கு மேலே போச்சுன்னா இந்த ஹை உடஞ்சுதான் இதுக்கு உள்ளே போட்டுருவேன். இல்லை ஃபர்தரா லோ உடையுது, நான் சொன்ன மாதிரி 29,550 சரி 23,950 உடஞ்சதுன்னா இதுக்கு உள்ளே போட்டுருவேன். இந்த ரிஸ்க்கையும் வந்து நெல் பண்ணி விட்டு பார்த்து பிடிச்சிட வேண்டியதான். இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ராஃபிட் தான் இருக்குது.
இது ஒரு பொசிஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14th ஜூலை வந்து இதுவும் அதே மாதிரி தான், ஷேப்பும் நல்லா தான் வந்திருக்கு. டவுன் சைடில் தான் நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த சென்டர் தாண்டிச்சுன்னா, ஸோ அது அங்கே சொன்ன மாதிரி தான், தாண்டிச்சுன்னா இங்கேருந்து ரிஸ்க் தூக்கி இங்கே போடலாம். இல்லை லோவர் உடையுதுன்னா ஐ திங்க் லோவருக்கு இது ஓகேவா தான் இருக்கும். ஃபர்தராக நான் ஒரு சில லெவல்ஸ் வச்சிருக்கேன். அந்த லெவல்ஸ் உடஞ்சா மட்டும் தூக்கி இங்கே உள்ள போடலாம் ஐடியா. அந்த இன்னைக்கு உடையில, ஸோ அப்போ இன்னைக்கு லோ உடையாம அதை மாற்ற மாட்டேன் அப்படின்றது மட்டும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் 21st ஜூலைல இருக்கு இந்த பொசிஷன். ஸோ இது வந்து இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணாம தான் வச்சிருக்கேன். ஸோ அது இன்னும் சென்டராக தான் இருக்கு, ப்ரொடெக்ட் பண்ணாம தான் வச்சிருக்கேன். ஸோ ஒன்று இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம், ஒன்று இந்த இடமோ இல்லை இந்த இடமோ தொட்டுச்சுன்னா இந்த ப்ரொடெக்ஷன் வந்து நான் இப்படி போடுவேன்னு வச்சுக்கலாம். இங்கே தொட்டுச்சுன்னா இங்கே போடுவேன், இல்லை இங்கே தொட்டுச்சுன்னா இங்கே போடுவேன்ற வச்சுக்கலாம். அதுதான் சும்மா ட்ராக் பண்ணி வச்சிருக்கேன். இதான் இந்த பொசிஷன்ஸோட அப்டேட். இப்போ இது அதுக்கப்புறம் இந்த ஆகஸ்ட் ஸ்டாடில் வச்சுன்னு சொன்னல, அதான் பியரிஷ் பொசிஷன். இப்போ பியரிஷ் பொசிஷன் தான் இந்த பக்கம் ரிஸ்க் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே ரிவார்டு என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்தராக இங்கே கீழே இறங்கி போச்சு, இந்த ஸ்டெக் செல் பண்ணியிருக்கேன். இந்த லெவலில் கீழே போச்சுன்னா இந்த ரிஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் ஃபர்தராக நடந்துன்றதை பார்க்கலாம் அப்படின்ற மட்டும் இதை வச்சிருக்கேன். ஸோ நீ நல்லா தான் போச்சு, மார்க்கெட் வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு 150 பாயிண்ட் பவுன்ஸ் வந்துச்சு, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா பக்கமும் நல்ல ப்ராஃபிட்டாக வந்துச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம். ஸோ மிச்சபடி வந்து தான் இதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் தான் இப்போ பெருசாக ரேஞ்ச் உடையாது அப்படின்றது மட்டும்தான் என்னோடது. இப்போ இந்த 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 ரேஞ்சோ இல்லைன்னா நீங்கள் இதுன்னு வச்சுக்கலாம், இந்த ரேஞ்சோ வந்து பெருசாக எனக்கு தெரிஞ்சு உடையாது. ஸோ நாளைக்கு இது உடஞ்சதுனாலே ரெசிஸ்டன்ஸ் ஏதோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அட்டாக் ஆகும். ஆக்சுவலாக இந்த இடம் வந்துச்சுன்னா ஓகேவா, இந்த இடம் ஒரு வேளை வந்துச்சுன்னா நான் வந்து ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நான் என்னோட ரெடி பண்ணி வச்சிருப்பேன். ஓகேவா, இதை வந்து மைண்டில் வச்சுக்கலாம். ஏன்னா அது ட்ரெண்டாக பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து அந்த சேனலுக்குள்ளே வந்து ரீடெஸ்ட் ஆகிற இடமா இருக்கும், இந்த பிரேக் டவுன் வந்து ரீடெஸ்ட் பண்ணுற இடமா இருக்கும். இந்த ஜோனுக்குள்ளே நாளைக்கு வருது அப்படின்னா நான் கொஞ்சம் அக்ரெசிவ் ஷாட்ஸ் எடுப்பேன். அக்ரெசிவ் ஷாட்ஸ்னா ஹெவி ஷாட்ஸாகவே நான் எடுக்கலான்ற ஐடியாவில் வச்சிருக்கேன். இல்லைன்ற பட்சத்தில் இது பொறுமையாக கீழே வரும். ஸோ இந்த லோ உடஞ்சு இந்த சப்போர்ட் நிற்குமா நிற்காதான்னு ஒரு டெஸ்ட் பண்ணணும். அந்த டெஸ்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஏதாவது லோ ஃபார்ம் ஆகி திரும்பி ஏதாவது மேலே போச்சுன்னா அப்போ ஒன்றா லாங் எடுப்பேன். மிச்சபடி ஒன்றும் பெருசாக இம்பாக்ட் இல்லை. ஸோ யூஎஸ் ஆயில் ட்ராக் பண்ணுங்க, அதே மாதிரி யூஎஸ் ஈரானோட இது ட்ராக் பண்ணணும், இது வழியாக ட்ராக் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதான் இப்போ யூஎஸ் ஆயில் கீழே தான் போயிட்டே இருக்கு. பட் ஆனால் நான் ஒரு நம்பர் மைண்டில் வச்சிருக்கிறேன், 120 150 வரும். அது ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு மேக்ரோ எக்கனாமிக் சைட்லேருந்து நான் அது ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சிருக்கேன். அது வந்தா ஓகே, வரலன்னா மட்டும் என்ன போகுது, ஒன்றும் இல்லை, நான் அதுக்கேற்ற மாதிரி என்னோட பொசிஷன் மட்டும் தான் வச்சு பக்கம் டெய்லி ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்றது மட்டும் வச்சிருக்கோம். ஸோ இந்தியா விக்ஸ் நல்லா தான் குறைஞ்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 13 வந்துச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து 11 12 வந்துடும் நினைக்கிறேன். எந்த எந்த இம்பாக்ட் நியூஸும் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த ஃப்ரெஷ்ஷாக ஒரு குவார்டர் இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகும், நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால கொஞ்சம் உஷாராக இருங்க. ஓவர் நைட்டுக்கு வந்து பொசிஷன் கேரி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து மட்டும் கேரி பண்ணுறதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. மிச்சபடி மிச்சபடி ஒன்றும் இல்லை, அதான் நான் பொசிஷன் மட்டும் நீங்கள் டைப் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்ப்போம். உங்கள் பொசிஷன் எப்படி இருந்துச்சு முடிஞ்சால் கமெண்ட் போடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணிட்டு நாளைக்கு மீட் பண்ணலாம். கைஸ், see you, take care. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.